என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அமலேக்கினை எப்படி மேற்கொள்வது என்பதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம இப்போ 1 சாமுவேலிலிருந்து சவுல் எப்படி அமலேக்கை மேற்கொள்ள அவன் தவறினான், ஏன் தவறினான், அவன் தவறுவதற்கான காரணங்களை தான் நம்ம தொடர்ந்து தியானிக்கிறோம். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், இந்த சவுல் மனுஷனுக்கு பயந்தான், தேவனுக்கு பயப்படலை. மனுஷனுக்கு பயந்து அவன் கொள்ளைகளிலே சிறந்ததை எடுத்து வைத்து கொண்டான். ஆண்டவருக்கு அது கோபம். அமலேக்கின் ராஜாவை அவன் விட்டு விட்டான். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே மனஸ்தாபப்படுகிறேன்னு சொல்றார். அந்த அளவுக்கு இந்த சவுலினுடைய காரியம் இருந்தது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அமலேக்கனை எப்படி ஜெயிப்பது? இந்த அமலேக்கனை ஜெயிக்கணும்னா நேற்று சொன்ன நமக்குள்ள தெய்வ பயம் எப்போதும் இருக்க வேண்டும். இன்னொரு வசனத்தை கூட இன்றைக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம். 1 சாமுவேல் 15:11. நான் சவுலை ராஜாவாக்கினது எனக்கு மனஸ்தாபமாய் இருக்கிறது. அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார். அப்பொழுது சாமுவேல் மனம் நொந்து முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவர் சொல்றாரு சாமுவேல் கிட்ட, இந்த சவுல் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான். அப்போ இந்த அமலேக்கனிடத்துல சவுல் தோற்று போகிறான், அல்லது அமலேக்கனை மேற்கொள்ள தவறிவிட்டான். என்ன காரணம் தெரியுமா? இங்கே மிக முக்கியமான விஷயம், தேவனுக்கு கீழ்ப்படியாத ஒருவன் அமலேக்கனை ஜெயிக்க முடியாது. நீங்கள் தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்படிங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ தேவனுக்கு எப்போதும் கீழ்ப்படிங்க. ஆண்டவருக்கு கீழ்ப்படிய அமலேக்கன் நம்மை கண்டால் பயப்படுமா? தேவனுக்கு கீழ்ப்படிந்த ஒரு இருதயத்தோடு நீங்கள் அமலேக்கியனை மேற்கொள்ள வேண்டும். அருமையான சகோதரனே சகோதரியே, உங்கள் வாழ்க்கையில் அமலேக்கியன் உங்களோடு போராடுறானோ, நீங்கள் சோர்ந்து போகிற நேரமெல்லாம் உங்களை தாக்குகிறானோ, உங்களை ஒருவேளை அவன் அந்த கானான் பயணத்தையே தடுக்கிறத போல பலவிதமான சோதனைகளிலும் போராட்டங்களிலும் உங்களை தள்ளி ஒருவேளை உங்களை வேதனையோடு கூட இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை இருப்பதற்கு பல சூழ்ச்சிகளை அவன் செய்யலாம். ஆனால் இன்னைக்கு ஒரு நல்ல தீர்மானம் எடுங்க, இந்த சூழ்நிலையிலும் நான் தேவனுக்கு கீழ்ப்படிவேன். சவுல் தேவனுக்கு கீழ்ப்படிய தவறிவிட்டான். ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் பாருங்களேன், நீ அமலேக்கனை நீ மேற்கொள்ளணும், இந்த அமலேக்கனை ஜெயிக்கணும், நான் உன் கையில் கொண்டாந்து தரேன். இந்த அமலேக்கன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்ததை நான் மறக்கலை, தேவன் மறக்கலை. தேவன் அவனை கொண்டு வந்து கையில் ஒப்பு கொடுக்கிறார். ஆனால் இந்த சவுலோ தவறு விட்டு விட்டான். 15ஆம் அதிகாரத்தின் 15ஆம் வசனத்தை பாருங்களேன். இந்த கீழ்ப்படியாமைக்கு சில குணாதிசயம் உண்டு. இந்த கீழ்ப்படியாமைக்கு சில குணாதிசயம். இந்த கீழ்ப்படியாமை என்ன செய்யும் தெரியுமா? 15ஆம் வசனம். அதற்கு சவுல், அமலேக்கியரிடத்திலிருந்து அவைகளை கொண்டு வந்தார்கள். ஜனங்கள் ஆடு மாடுகளில் நலமானவைகளை உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பலியிடும்படிக்கு தப்ப வைத்தார்கள், மற்றவைகளை முற்றிலும் அழித்து போட்டோம் என்றான். என்னப்பா இந்த சத்தம், ஆடு மாடு சத்தம்லாம் கேட்குதே, நீ இதெல்லாம் அழிச்சு போட்டிருக்கணுமே, நீ ஏன்பா விட்ட அப்படின்னு இந்த சாமுவேல் தீர்க்கன் சவுலை கேட்கும் பொழுது, கீழ்ப்படியாமையில் இருந்த இந்த சவுல் அதற்கு ஒரு சாக்கு போக்கு சொல்லுகிறான். கீழ்ப்படியாமையினுடைய முதல் குணாதிசயம் என்ன தெரியுமா? சாக்கு போக்கு சொல்லுவார்கள். சாக்கு போக்கு சொல்வார்கள். ஏன் கீழ்ப்படியலை? அதுக்கு இதுதான் காரணம். ஏன் இந்த பழத்தை சாப்பிட்ட? நீர் கொடுத்த ஏவாள் தான் காரணம். ஏன் ஏவாளை நீ சாப்பிட்ட? சர்ப்பம் வஞ்சித்தது, நான் சாப்பிட்டேன். எத்தனை நேரம் நம்ம சாக்கு போக்கு சொல்லிக்கொண்டே இருக்க போகிறோம்? நம்முடைய கீழ்ப்படியாமை நிமித்தமாக அமலேக்கன் நம்மை மேற்கொண்டிருக்கிறான். அமலேக்கனை நீங்க மேற்கொள்ளணும்னா தேவனுக்கு கீழ்ப்படிய பழகுங்க. சின்ன விஷயமோ பெரிய விஷயமோ தேவனுக்கு கீழ்ப்படிவேன்னு ஒரு நல்ல தீர்மானம் எடுப்பீங்களா? 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சாமுவேல் சவுலிடத்தில் போனான். சவுல் அவனை நோக்கி, நீர் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன் என்றான். சவுல் சாமுவேலை பார்த்து, கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றினேன். எத்தனை பெரிய மாய்மாலம் பார்த்தீங்களா? கீழ்ப்படியாமை பொய் சொல்ல வைக்கும். முதல்ல சொன்னேன், கீழ்ப்படியாமை சாக்கு போக்கு சொல்ல வைக்கும். இரண்டாவது, கீழ்ப்படியாமை பொய் சொல்ல வைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய நேரம் நம்ம கீழ்ப்படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம நிறைய பொய்யை சொல்லி தப்பிக்க முயற்சி பண்ணுறோம். ஒரு நாள் நம்முடைய வாயில் பொய் வரக்கூடாது. பொய்க்கு இடம் கொடுக்காதீங்க. பொய் நாவு தேவனுக்கு அருவருப்பானது. உங்கள் வாழ்க்கையில் பொய்க்கு இடம் கொடுக்குறீங்களா? பொய் பேசி பேசி பழகிட்டீங்களா? சின்ன பொய் தானே பிரதர், ஆண்டவருக்கு சின்னது பெருசெல்லாம் இல்லை. பொய் தான்.
கர்த்தருக்கு முன்பாக உண்மையை பேசுவோம், தேவனுக்கு முன்பாக உண்மையாய் வாழுவோம். கீழ்ப்படியாமைக்கு சாக்கு போக்கு சொல்லி தப்பிக்க ஒரு தந்திரமான ஒரு காரியம் தெரியும். கீழ்ப்படியாமை பொய் சொல்ல எப்போதும் ஆயத்தமாக இருக்கும். அது மாத்திரமல்ல, 15ஆம் அதிகாரம் 23வது வசனத்தை வாசிக்கிறேன். ரெண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். இந்த கீழ்ப்படியாமைக்கு தோல்வியை எப்போதும் இது தேடி வைத்து கொள்ளும். கீழ்ப்படியாமை தோல்வியை கொண்டு வரும். கீழ்ப்படியாமை சாக்கு போக்கு சொல்ல வைக்கும். கீழ்ப்படியாமை பொய் சொல்ல வைக்கும். கீழ்ப்படியாமை தோல்வியை கொண்டு வரும். இப்போதான் அமலேக்கனுக்கு கொண்டாட்டமாக இருக்கும். ஓ, இவன் தேவனுக்கு கீழ்ப்படியில, அதனால் நம்ம என்ன வேணாலும் செய்யலான்னு சொல்லி இந்த கீழ்ப்படியாமை என்ன பண்ணும் தெரியுமா? பொய் சொல்ல வைக்கும். அது மாத்திரமல்ல, தோல்வியை கொண்டு வந்துடும். தோற்று போனீங்களா? பிசாசு நீங்கள் ஒருவேளை இவன் தான் எனக்கு தோல்வியை கொடுத்துட்டான்னு சாக்கு போக்கு சொல்கிறீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கீழ்ப்படியாமைக்கு நம்ம விலகி ஓடுவோம். உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் என்ன சொன்னாலும் நான் கீழ்ப்படிவேன்னு ஒரு தீர்மானம் எடுங்க. வேதத்தில் 1 சாமுவேல் 15:19 பாருங்களேன். 1 சாமுவேல் 15:19, இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொல்லையின் மேல் பறந்து கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தது என்ன என்றான். பாருங்க, நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாய். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? ஆண்டவர் நம்மை ராஜாவாக இராதபடிக்கு தேவன் அவருடைய மகிமையான அந்த பிரசனத்தை விட்டு நம்மளை தள்ளிடக்கூடாதே. கீழ்ப்படிவோம், எல்லாவற்றுக்கும் கீழ்ப்படிவோம். எல்லா விஷயத்திலும் தேவனுக்கு பயந்து நடப்போம். எல்லா விஷயத்திலும் கீழ்ப்படிவோம். ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தா அவர் என்ன சொன்னாரோ, யெகோவா நிசி, அவர் என்ன சொன்னாரோ அவர் அதை செய்வார். மனம் மாற மாட்டார். இந்த நாளினுடைய அந்த வசனத்தை குறித்து கொள்ளுங்க, மெமரி வர்ஸை குறித்து கொள்ளுங்க. 1 சாமுவேல் 15:29, இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுகிறதும் இல்லை, தாம் சொன்னதை பற்றி மனஸ்தாபப்படுகிறதும் இல்லை. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. மனம் மாற அவர் மனுஷன் அல்ல. அவர் சொன்னால் செய்வார். பொய் சொல்லவே மாட்டார். அவரை பற்றி கொள்வோம். இந்த கீழ்ப்படியாமைக்கும் பொய்க்கும் இடம் கொடுத்து தோற்று போகிறதை விட தேவனுக்கு உண்மையாக இருப்போம் என்றால் இந்த அமலேக்கனை ஜெயிக்க தேவன் நமக்கும் கிருபை தருவார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, இந்த அமலேக்கனை எப்போதும் நாங்கள் ஜெயிக்கணும். இந்த அமலேக்கனை ஜெயிக்கிறதுக்கு கீழ்ப்படியாமை எவ்வளவு ஆண்டவரே ஆபத்தை கொண்டு வருகிறது, இந்த ஜெயத்தை ஆண்டவரே தடுத்து விடுகிறது என்பதை நாங்கள் பார்த்தோம். நாங்கள் எல்லாவற்றிலும் கீழ்ப்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற கீழ்ப்படியாமையை அகற்றி நாங்கள் எப்போதும் உமக்கு செவி கொடுக்கிறவர்களாக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த நாளிலும் உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், பரிசுத்தப்படுத்தும். கீழ்ப்படியாமையிலிருந்து விலகி ஆண்டவரே கீழ்ப்படிதலோடு உம்மை பின்பற்ற கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.